அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய மாபெரும் கிருபையால் மீண்டும் நாம் அனைவரும் நாட்களிலேயே மிக சிறந்த ஒரு நாளான இந்த ஜும்மாவுடைய நாளன்று ஒரு நினைவூட்டலுக்காக ஒன்றிணைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம இந்த ஜும்மா சிந்தனைகள் அப்படிங்கிற தலைப்பில் திருக்குரானுடைய 93வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்து துஹாவை பற்றின ஒரு சிறு விளக்கத்தை தான் தெரிஞ்சுக்கல போகிறோம். குரானில் இருக்க மற்ற அத்தியாயங்களை விட இந்த சூரத்து துஹா பலருடைய உள்ளத்துக்கு நெருக்கமானதாக இருக்கும். ஏன் அப்படின்னா மற்ற சூறாக்களை விட இது தனிச்சு இருக்கிறதுக்கான காரணத்தை இது இறக்கி அருளப்பட்ட பின்னணியை உணரும் போது நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். கவலையில் இருக்க, உடைக்கப்பட்டிருக்க, தனித்து விடப்பட்டிருக்க எத்தனையோ இதயங்களுக்கு இந்த சூறா ஆறுதலையும் அதிலிருந்து வெளிவரதுக்கான ஒரு வழிமுறையும் காட்டுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் முதல்ல வஹி இறக்கப்பட்டது, சூரத்துல் அலக் இறக்கி அருளப்பட்டது. அதுக்கப்புறமா முஸம்மில், முத்தசிர் போன்ற சூறாக்கள் இறக்கி அருளப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு கொஞ்சம் காலங்களுக்கு வஹி இறக்கப்படாமல் இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கவே இல்லை. ரசூலுல்லாவுக்கு கனவுல கூட ஒரு சின்ன ஹிண்ட் கூட இல்லை. அல்லாஹ் கிட்ட இருந்து வந்த இறை செய்திக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் இடையில் இப்போ தூரம் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் அதுக்காக ரொம்ப கவலைப்பட ஆரம்பித்தாங்க. இறைவனை விட்டு நம்ம தூரமாயிட்டோமோ, நம்ம எதுவும் தவறு செஞ்சிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள ரொம்ப மிகைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை விட இன்னும் என்ன நடந்தது அப்படின்னா, அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சுற்றி இருந்த மக்களும் குறைஷிகளில் இருந்த இறை நிராகரிப்பாளர்களாக இருந்த அந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நிறைய காயப்படுத்த ஆரம்பித்தாங்க. முகமதே என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன எந்த இறை செய்தியும் வரவே இல்லையா, உங்களுடைய ரப்பான அல்லாஹ் உங்களை விட்டுட்டானோ, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயலை நீங்கள் செஞ்சிட்டிங்களோ, அல்லாஹ் உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டான், இனிமேல் உங்களுக்கு எந்த வகையும் வராது அப்படின்ற மாதிரி பரிகாசம்லாம் பண்ணாங்க. இதை விட இன்னும் அதிகமாக அபுலஹபுடைய மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, உன்னை பிடிச்சிருந்த ஷைத்தான் உன்னை விட்டுட்டு போயிடுச்சு, அதனால உனக்கு இருந்த துன்பத்திலேருந்து உன்னை அதை விட்டு ஒதுக்கி போயிடுச்சு, இனிமேல் உனக்கு அந்த மாதிரி எதுவுமே வராதே முகமது அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த வார்த்தைகளில் எது ரொம்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதிச்சிச்சு அப்படின்னா, நீ எதுவும் தவறு செஞ்சிருப்ப, அதனால உனக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து எந்த வகையும் இனிமேல் எந்த செய்தியும் வராது அப்படின்னு சொன்ன வார்த்தை. ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலைக்குள்ளாகிறாங்க. மாதங்கள் ஆகிட்டே இருக்குது, இன்னும் அல்லாஹ் கிட்ட இருந்து தனக்கு எந்த ஒரு செய்தியும் வரலை, ஜிப்ரீலும் தன்னை சந்திக்கலை அப்படிங்கிறத நினச்சி ரசூலுல்லாஹ் ரொம்ப வருத்தப்படுறாங்க. தான் என்ன தவறு பண்ணோம், நம்ம அல்லாஹ்வுக்கு எது பிடிக்காதது செஞ்சோம், இனி இந்த நிலைமை மாறாதா, என் ரப்பு திரும்ப என்னை நேசிக்க மாட்டானா, எனக்கு வழிகாட்ட மாட்டானா அப்படிங்கிற ஏக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருந்தது. அப்போ தான் ரப்புல் ஆலமீன் இந்த 11 வசனங்களுடைய இந்த சூரத்து துஹா அப்படிங்கிற அத்தியாயத்தை இறக்கி அருள்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த சூறா பெரும் ஆறுதலாகவும் அவங்களுடைய அடுத்த கட்ட பணிகளை சிறப்பாக செய்கிறதுக்கு ஒரு உத்வேகமாகவும் அமைஞ்சுது. இது ரசூலுல்லாவுக்காக அல்லாஹ் அனுப்பின ஆறுதல் தானே, இது நமக்கான ஆறுதலுமா அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, ஆமாம், இது நமக்கான ஆறுதலும் தான். இது ரசூலுல்லாவுக்கு மட்டும் இல்லை, அவர்களைப் போலவே யாரெல்லாம் இந்த நேரத்தில் இப்படி உடைக்கப்பட்ட இதயங்களோடையும் தனித்து விடப்பட்ட இதயங்களோடையும் நான் என்னமோ பெரிய தவறு செஞ்சிட்டேன் போல, என் ரப்புக்கு என்னை பிடிக்கல போல, என்னை இன்னும் சோதனைகளுக்கு நடுவிலே நான் இருக்கேனே, நான் என் ரப்பை விட்டு நான் தூரம் ஆயிட்டனோ அப்படின்னு எண்ணிட்டிருக்க ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை ஆறுதலாக அனுப்புகிறான். இதில் மொத்தம் 11 வசனங்கள் இருக்குது. இந்த 11 வசனங்களை நம்ம 4 கருத்துகளாக பிரிக்கலாம். இந்த அத்தியாயத்துடைய முதல் 2 வசனங்களை பார்த்தா அல்லாஹ் 2 விஷயங்களின் மீது சத்தியமிட்டு ஆரம்பிக்கிறான். அதில் முதலாவது வத்துஹா, முற்பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. பாருங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய இறைவன் என்னை விட்டுட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த நேரத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குறான் 2 சத்தியங்களோட. வத்துஹா, முற்பகல் மீது சத்தியமாக. காலை எழுந்து வர காட்சி எவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம சன்ரைஸை பார்க்குறதுக்கு எவ்வளோ தூரம் பயணம் பண்ணி போய் விழிச்சிருந்து அந்த சன்ரைஸை பார்த்து ரசிக்கிற மக்கள் நம்மள எத்தனையோ பேர் இருக்கோம் தானே. அந்த சூரியன் உள்ளேருந்து வெளியில் வரும் பொழுது மனதுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு புத்துணர்ச்சியும் வரும். அதே போல் இரவுகளில் பிஸியாக வேலை பார்த்துட்டு திரும்ப போய் ஒரு இரவு வந்தோடனே எல்லாம் அமைதி ஒடுங்கி போய் இருக்கக்கூடிய ஒரு நேரமும் வரும். இப்போ இந்த 2 விஷயத்தையும் அல்லாஹ்
அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு ஒடுங்கி போன ஒரு இரவு வந்ததுக்கப்புறம் புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு காலை வருதோ, அதே போல் முஹம்மதே உங்களுடைய கவலைகள் தீர்ந்ததுக்கு பின்பு நீங்கள் புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு புது விடியலும் வரும் அப்படின்னு அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். இப்போ யாரெல்லாம் கவலையாகவே என் வாழ்க்கை போகுதே, ரொம்ப சோதனையாகவே போகுதே, இருளாகவே போகுதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, நம்மளுக்கான அல்லாஹுடைய வாக்கும் இதுதான். நீங்கள் இந்த கவலையிலையும் இந்த இருளிலையுமே மூழ்கி போயிட மாட்டீங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்விலையும் ஒரு விடியல் வரும், ஒரு புதிய காலை வரும். இரவு முடிஞ்சு பகல் வருவது எப்படி ஒரு நிதர்சனமான உண்மையோ அதை நம்மளால் மாற்றி சொல்ல முடியாது தானே. இரவு வந்ததுக்கப்புறம் இனி பகல் வராதுன்னு சொல்ல முடியாது தானே. யாருடைய கட்டுப்பாட்டு கீழேயும் அது இல்லையே. இரவு வந்தால் பகல் வருவது எப்படி உண்மையோ அதே போல் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஒரு இன்பமும் அதிலிருந்து நீங்கள் வெளிவரதும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுறான். அடுத்த 3 வசனங்களை பார்த்தா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செல்ஃப் டவுட்டில் இருந்தாங்கல்ல. நான் என்ன தப்பு செஞ்சேன், ரப்ப என்னை விட்டுட்டான், நான் அவ்வளவுதான், நான் முடிஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு தன்மேலேயே ஒரு சந்தேகத்தோடு இருந்த எண்ணத்தை மாற்றுற வகையில் அடுத்த 3 வசனங்களை அல்லாஹ் இறக்குனான். ரசூலுல்லாவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்து இந்த 3 வசனங்களின் மூலமாக அல்லாஹ் கொடுக்குறான். அது என்ன வசனம் பாருங்களேன். மா வத்தாக்க ரப்புக்க வமா கலா, உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, உம்மை வெறுக்கவும் இல்லை. இப்போது நம்மளில் பலருக்கு இந்த எண்ணம் இருக்கலாம், நான் தப்பு செஞ்சனாலும் இப்படி நடக்குது, என் ரப்ப என்னை வெறுத்துட்டான் போல், இனிமேல் எனக்கு வழிகாட்ட மாட்டான் போல், இனிமேல் எனக்கு இன்பத்தை தரவே மாட்டான் போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குற ஆறுதல், உங்கள் ரப்ப உங்களை கைவிடவும் மாட்டான், உங்களை வெறுக்கவும் மாட்டான். முஹம்மதே நீங்கள் கவலைப்படாதீங்க. வஹி உங்களுக்கு வராமல் இருந்ததுக்கான காரணம், இன்பம் உங்ககிட்ட வராமல் இருந்ததுக்கான காரணம், நீங்கள் எந்த தப்பும் செய்யலை. உங்களுடைய இறைவன் உங்கள் கைவிடவும் இல்லை. உங்களுடைய இறைவனோட அரவணைப்புக்குள்ளே, அவனுடைய கண்காணிப்புக்குள்ளே தான் நீங்கள் இன்னும் இருந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது பாருங்கள். வல் ஆஹிரத்து ஹைருல் லக்க மினல் ஊலா, மேலும் பிந்தி வரக்கூடிய மறுமை முந்தி செல்லும் இம்மையை விட உமக்கு மேலானது. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு அழகான வார்த்தை. அப்போது கஷ்டத்துலேயும் கவலையிலையும் மூழ்கிக்கிட்டு இருந்த அந்த இதயத்துக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆறுதலை பாருங்கள். நீங்கள் இவ்வளோ நாள் கடந்து வந்த பாதையை விட உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாதை இன்னும் உங்களுக்கு பிரகாசமானதும் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறதாகவும் உங்களுக்கு வெற்றி அளிக்கிறதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இம்மையில் நீங்கள் எவ்வளோ துன்பங்களும் துயரங்களும் அனுபவிச்சிருந்தாலும் மறுமை உங்களுக்கு அதில் நீங்கள் தான் வெற்றியாளர்கள். இனி வர காலத்தில் உங்களுக்கு மட்டும்தான் வெற்றியும் நிம்மதியும் இருக்குது அப்படிங்கிற ஆறுதலை அல்லாஹ் கொடுக்குறான். இப்போ நம்மளும் கஷ்டத்திலே இருக்கோம், சோதனையிலேயே இருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த இறைவனுடைய வார்த்தைகளை அப்போ நினைவு கூர்ந்துக்கணும். நான் எதை கடந்து வந்தனோ அதை விட எனக்கு வரக்கூடிய காலத்தை அல்லாஹ் எனக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக கண்டிப்பாக கொடுப்பான் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அடுத்த வசனம், வல சௌஃப யோதீக ரப்புக ஃபதர்லா. சுப்ஹானல்லாஹ், இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான், அப்பொழுது நீர் திருப்தி அடைவீர். எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. எந்த மனிதர்களுக்கு முன்னாடி அழைப்பு பண்ணி செஞ்சாங்களோ, எந்த மனிதர்களுக்கு முன்னாடி அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி பேசினாங்களோ அந்த மனிதர்களுடைய பரிகாசத்துக்கு நடுவில் சூழ்ந்து இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வல சௌஃப யோதீக ரப்புக ஃபதர்லா, விரைவில் உங்கள் இறைவன் உங்களுடைய பதவிகளை உயர்த்துவான், உங்களுக்கான கூலியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான், அப்போ நீங்கள் திருப்தி அடைவீங்க. இப்போ உங்களுடைய உள்ளம் கஷ்டத்தில் இருக்கலாம் முஹம்மதே, ஆனால் உங்கள் ரப்பு சீக்கிரமாக உங்ககிட்ட வந்து கூலி கொடுப்பான் பாருங்களேன். அப்போது நீங்கள் உங்களுடைய இறைவன் மீது திருப்தி அடைந்து ஒரு நிம்மதியான உள்ளத்தோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ரப்பு சொல்கிறான். அப்போ நம்மளும் கரண்ட்டாக எவ்வளோ கவலைகள்லையும் எவ்வளோ பிரச்சனைகளில் இருந்தாலும் நம்மளை எந்த ஒரு விஷயம் இன்னும் ஊக்கப்படுத்திட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னா, வல சௌஃப யோதீக ரப்புக ஃபதர்லா, என்னுடைய ரப் வெகு சீக்கிரமாக என்கிட்ட எனக்கான கூலியை கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கான். இறைவன்கிட்ட இருந்து வர்ற கூலி சாதாரணமானதா? இங்கே ஒரு கொடையாளனையோ இல்லை ஒரு தாராள தன்மை உள்ளவங்களையோ நம்ம பார்க்கும்போது எப்படி வியந்து போகிறோம். சரி, எப்படி தானம் பண்ணுறாங்க, எப்படி தேவைகளை நிறைவேற்றுறாங்கன்னு. இது எல்லாத்தையும் விட பெரியவன் என்னுடைய இரட்சகன் இல்லையா? அப்போ அவன் என்கிட்ட இருந்து உனக்கு சீக்கிரம் வந்து சேரும் ஒரு கூலி, ஒரு பதவியை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னால் அது எவ்வளோ பெருசானதாகவும் அது எவ்வளோ முழுமையானதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அலம்
எஜ்தீக்க யதீமன் ஃபாவா. அல்லாஹ் கேட்குறான், கவலையில் இருக்கும்போது நம்ம பழசெல்லாம் மறந்துடுவோம் தானே. பொதுவாக மனிதனுடைய இயல்பு, நமக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம எந்த இன்பத்தையுமே பார்க்காத மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம். ஒரு காய்ச்சல், ஒரு வயிற்று வலி வந்துட்டா அவ்வளோதான், இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் எந்த இன்பமும் இல்லைன்ற மாதிரி நம்ம கவலைப்பட ஆரம்பிச்சிருவோம். மறப்பது மனிதனுடைய இயல்பு. அப்போ அல்லாஹ் நம்மளுக்கு முன்னாடி இது போன்ற நிறைய ஆறுதல்களையும் நிறைய நன்மைகளையும் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்போ அதெல்லாம் அல்லாஹ் முகமது நபிக்கு ரிமைண்ட் பண்ணி காட்டுறான். அலம் எஜ்தீக்க யதீமன் ஃபாவா, நபியே, அவன் உன்னை அனாதையாக கண்டு அப்பால் உமக்கு புகலிடம் அளிக்கவில்லையா? நபியை, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய தந்தை இறந்து போயிட்டாங்க. உங்களுடைய தாயை நான் உங்களுக்கு பக்கபலமாக ஆக்கலையா? உங்களுடைய தாய் இறந்ததுக்கப்புறம் உங்களுடைய பாட்டனார் உங்களை அப்படி பார்த்துக்கலையா? உங்களுடைய பாட்டனாருக்கு பின்னாடி உங்களுடைய சிறிய தந்தை உங்களை பக்கபலமாக இருந்து பார்த்துக்கலையா? நம்ம ஒன்றும் உங்களை அனாதையாக விட்டுறலையே, உங்களுக்கான ஆறுதலையும் துணையும் நாங்கள் ஏற்படுத்தினோமே அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறோம். இதுக்கு முன்னாடியும் நான் உங்களை இப்படி விடலையே முகமதே, இப்போ மட்டும் நான் உங்களை விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். இப்போ நமக்கும் இதே வார்த்தைகள் தான். நம்ம வாழ்க்கையில் கவலையாக இருந்தால் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது எங்கேயுமே நம்ம ரப்பு விடலையே. ஒவ்வொரு இடத்துலேருந்தும் நம்மளை மீட்டு கொண்டு வந்தானே, ஒவ்வொரு முறையும் நம்மளை கண்ணியப்படுத்தினானே. அப்போ இம்முறையும் என்னுடைய ரப்பு என்னை கண்ணியப்படுத்துவான், எனக்கு உறுதுணையாக இருப்பான் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். அடுத்தது அல்லாஹ் கேட்குறான், வவஜதக்கல்லாலன் ஃபஹதா, இன்னும் உம்மை வழியற்றவராக கண்டு உம்மை நேர்வழியில் செலுத்தினான். யார் இறைவன், யார் உண்மையான கடவுள் அப்படிங்கிற தேடலில் நீங்கள் இருக்கும்போது, நீங்கள் வழித்தவறி அலைப்பாய்ந்து திரியும் போது உங்களுடைய ரப்பு உங்களை நேர்வழிப்படுத்தலையா? உங்களுக்கு உங்களுடைய ரப்பு வழிகாட்டலையா முகமதே? இப்போ மட்டும் எப்படி வழிகாட்டாமல் விட்டுருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்பையும் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு. இப்போது நம்மளுக்கும் அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை நம்ம சருகி போகும்போது வழிகாட்டியிருப்பான். எத்தனை முறை நம்ம துன்பங்களை அனுபவிச்சிருக்கும் போது அதிலிருந்து வெளிவரதுக்கான வழிகளை நம்மளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். இப்போ இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் நம்மளுடைய ரப்பு வழி நடத்தினானோ அதே போல தான் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இருந்தும் வெளியேறுவதற்கான வழியை நம்மளுடைய ரப்பு நமக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் கேட்குறான், வவஜதக்க ஆஇலன் ஃபஅனா, மேலும் அவன் உம்மை தேவையுடையவராக கண்டு உம்மை செல்வத்தால் தேவையில்லாதவராக்கினான். சுப்ஹானல்லாஹ். நபியே, நீங்கள் உங்கள் சிறிய தந்தைக்கிட்ட இருந்து அந்த உணவை அவங்க கூப்பிட்டு சாப்பிட போகிறது கூட ரசுல்லா சங்கடப்படுவாங்களாம். அவங்க அபுதாலிபுடைய பிள்ளைகள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ரசுல்லா சாப்பிடுவாங்களாம். அப்படி நீங்கள் தேவையுடையவராக இருந்தபோது உங்களை நான் செல்வந்தராக்கலையா? ஹதீஜா அம்மாவை திருமணம் பண்ணி எந்த தேவையும் பிறரிடம் கையேந்தாத நிலையில் நான் உங்களை கொண்டு வந்து வைக்கலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். இப்போ அதே கேள்வி தான் நம்மளுடைய உள்ளங்கள் கிட்டையும் அல்லாஹ் கேட்குறான். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எந்த நன்மையுமே கொடுக்கலையா? உங்களை நான் இதுக்கு முன்னாடி தேவையுடையவராக நீங்கள் இருந்தபோது அந்த தேவையை நான் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கலையா? அதே போல தான் இம்முறையும் உங்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து ஒரு 3 வசனம் தான் இந்த கவலையிலையும் இந்த டிப்ரெஷன்லேயும் இருக்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ் அதிலிருந்து வெளிவரதுக்கான ஒரு வழிமுறையாக கொடுக்குறான். பொதுவாக இந்த கவலைகளில் மூழ்கி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும்னா, தன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி இருக்கே, என்னால் இதிலேருந்து வெளிவர முடியலையே அப்படிங்கிற தன்னை பற்றின நினப்புகளுக்குள்ளேயே மூழ்கி இருப்பாங்க. அப்போ இதுக்கு அல்லாஹ் ஒரு வழிமுறை சொல்கிறான். நீ அதிலிருந்து வெளியில் வா, உன்னை விட கீழே இருக்க மனிதர்களை பாரு, அவங்கள அரவணிக்க ஆரம்பி, உன் நிலைமையை விட மோசமான நிலைமையில் இருக்க மனிதர்களை பாரு, அவங்கள நேசிக்க ஆரம்பி, உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் ஒரு வழிமுறைகளை நமக்கு சொல்லித்தரான். அது என்ன அப்படின்னா, ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், எனவே நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர். உனக்கும் கீழே எந்த நிலையும் இல்லாத அனாதைகள் இருக்காங்கல்ல, அவங்கள பாருங்க, அவங்க கிட்ட கடிஞ்சுக்காதீங்க, அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுங்க. வம்மஸ்ஸாஇல ஃபலா தன்ஹர், யாசிப்போரை நீங்கள் விரட்டாதீர்கள். உங்ககிட்ட யார் தேவைன்னு வந்து கேட்குறாங்களோ அவங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க. அம்மா பி நிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், மேலும் உம்முடைய இறைவனின் அருட்கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்து கொடுப்பீராக.
இப்போ பாருங்கள், அல்லாஹ் எவ்வளோ ஒரு அழகான வழிமுறையை சொல்லித்தரான். நீ உன்னை பற்றியே நினச்சிட்டே இருக்க, உனக்குள்ள சோதனை நீ நினச்சிட்டே இருந்தேன்னா அந்த எண்ணமே உன்னை மூழ்கடிச்சிடும், உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். நீ அதிலிருந்து வெளியில் வா. உன்னை சுற்றி இருக்க மக்களை பாரு, உனக்கும் கீழே யாசகத்திலையும் அனாதையான நிலையிலையும் இருக்கிற மக்களை பாரு, அவங்கள ஆதரி, அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்று. ஒரு ரப்பு உனக்கு என்னென்ன அருட்கொடை எல்லாம் கொடுத்தானோ அதெல்லாம் பிறருக்கு அறிவித்து கொடுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அல்லாஹ் அப்படி பேச சொல்கிறான்? நமக்கு இருக்கிற அருட்கொடைகளை பற்றி அல்லாஹ் ஏன் வெளியில் பேச சொல்கிறான் அப்படின்னா, நம்ம எப்போ அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கிய அருட்கொடைகளை நினைவு கூற ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நம்மக்கிட்ட எது இல்லையோ அதை பற்றி நம்ம யோசிக்காமல் போயிடுவோம். அந்த கவலைகளும் நம்மளை விட்டு தூரமாயிரும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், எனக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் இந்த பிரச்சனையை ஓரமாக வச்சுட்டு என் ரப்பு எனக்கு எதெல்லாம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். டெய்லி என்னுடைய வேலைகளை நானே செஞ்சுக்கிற மாதிரி அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கானே. யார்கிட்டையும் நான் போய் கையேந்தி நிற்காத அளவு ஒரு நிலையை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கானே. எந்த ஒரு உடல் உறுப்புலையும் பாதிப்பு இல்லாமல் என்னுடைய ரப்பு என்னை வச்சுருக்கானே. நல்ல குடும்பம் இருக்கே, நல்ல பிள்ளைகள் இருக்கே. அப்போது இந்த ரஹ்மத்துகள் எல்லாத்தையும் நான் நினச்சி அதுக்கு நான் நன்றி செலுத்தி இந்த நன்றியை நான் எல்லா மக்கள்கிட்டையும் எடுத்துரைக்க ஆரம்பிக்கும் போது என்கிட்ட இல்லாத விஷயத்தை பற்றி என்னுடைய மனம் யோசிக்காது. அப்போ இதுவுமே ஒரு செல்ஃப் ஹீலிங் தெரப்பியாக தான் அல்லாஹ் இந்த சூறாவை நம்மளுக்கு இறக்கி அருளியிருக்கான். அப்போது அடுத்த முறை நம்ம பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் கவலைகளை சந்திக்கும் போதும் என் ரப்ப என்னை விட்டுட்டானோ அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வர வேண்டாம். வானம் முற்ற அளவு பாவம் செஞ்சுருந்தா கூட இறைவா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு போய் நம்ம கையேந்தி நின்றோன்னா அதை மன்னிச்சு அந்த பாவத்தை எல்லாம் நன்மையாக மாற்றி தரக்கூடிய ரஹ்மான் நம்மளுடைய இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகளுக்காக நம்மளை கைவிடுவானா? நம்மளை பார்க்காம விட்டுருவானா? நம்மளுடைய வருங்காலத்தை சிறப்பானதாக ஆக்காமல் விட்டுருவானா? விரைவில் அல்லாஹுடைய கூலி நம்மளை அடைந்தே தீரும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறது போல் வல சௌஃப யோதீக ரப்புக ஃபத்தர்லா, இன்னும் உங்களுடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான், அப்போது நீ திருப்தி அடைவீர் அப்படின்னு சொல்கிறது போல் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் வெகு சீக்கிரத்தில் திருப்தி அடைந்தவராக நம்மளுடைய இறைவனை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.